ஓகே. வணக்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஹியூமிடிட்டி சென்சர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். யூஎஸ்பி ஹியூமிடிஃபிகேஷன் ஆட்டோமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இந்த கிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு 200 ப்ரைஸ் அண்டர் தான் வரும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, லிக்விடாக இருக்கிறத வந்து அந்த சைடு வந்து நமக்கு கேஸாக வேப்பர் பண்ணி நமக்கு கொடுக்கும். பட் இது ஹீட்னால நடக்கிறதில்ல. இப்போ ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, வேப்பர் பண்ணி அந்த சைடு வந்து நமக்கு இதாக கொடுக்குது. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் காட்டுறேன். இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஏசி மாதிரி ஒரு டிவைஸ் செய்ய முடியும். ஏர் கூலர். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஏர் கூலர் ஐடியா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இதோட எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம நல்லா ஸ்கெட்சிலெலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்குது. இந்த ஸ்பாஞ்சையும் நெக்ஸ்ட் வந்து இந்த இதையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன். இது வந்து அந்த டைரக்ட் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு பவர் சப்ளை இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போட்டு, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர், நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஒரு காயில் இருக்குது, ஆன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஒரு எல்இடி, அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். நான் வந்து ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கெட்சை வந்து இதை நான் ஃபுல்லாக ஊற வச்சு இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு இது எந்த சைடில் நமக்கு அவுட்டில் வரும்னு தெரில. ஸோ நான் செக் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி கனெக்ஷன் பண்ணுறேன். யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். ஓகே, இது இந்த இடத்துல ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம லிக்யூடு இந்த இடத்துல நம்ம இது வைக்கும் போது இந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த சைடு வேப்பர் ஆகுது. பட் அந்த வேப்பர் ஆகிறத வந்து ஹீட்டாக இல்லை, கூலிங்காக தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த பாட்டம் இந்த சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படி இதாகிடுது. இப்போது இந்த இது ஃபுல்லாக தண்ணி இதாகிடுச்சு. ஓகே, நான் இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக வர மாதிரி இருக்குன்னு நான் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரில. கீழே க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்குது. நல்லா கூலிங்காகவே இருக்குது. ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் இன்னும் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிளிங்க் ஆகி வருது. கொஞ்சம் அதோட ஸ்லோ ஆயிடுச்சு, கண்டினியூஸாக இல்லாமல். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்யூட் வந்து சீக்கிரம் காலி ஆயிடுது. நமக்கு வந்து தண்ணி வந்து லிக்யூட் வந்து அதிகமாக ஆல்ரெடி இங்கே இருக்க மாதிரியே இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் தான் நான் ஊறி இருந்துச்சு.
இப்போ நான் ஆன் பண்ணுறேன். பட் இது கூட ஸ்மோக்கு நல்லாவே இதாகுது. உங்களுக்கு இப்போ காசாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பனி மாதிரி பெஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். நல்லா கூலாக சில்லுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இதில் வந்து அந்த லிக்யூட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க இந்த 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 இது பாலியாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் மூலயமா தான் தண்ணி வந்து வேப்பர் ஆகுது. பட் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல நான் என்னோடய கையை டச் பண்ணும்போது அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிதாச்சு. பட் அது ஆப்போசிட்டில் வந்து வேப்பர் ஆகி இந்த சைடு வருது. நெக்ஸ்ட்டு இது மூலயமா தான் வாட்டர் வேப்பர் ஆகிறதுனால ஜஸ்ட்டு நமக்கு நல்லா கூலிங்காக இருக்குது. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி தான் இதாக இருக்கும். சரி, ஓகே, இதை வச்சு எப்படி நம்ம ஏர் கூலர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட்டு ஃபேன் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஏர் கூலர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டு அடாப்டரும் நமக்கு வந்து தேவைப்படும். எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த ஃபேனுக்கான பவர் சப்ளை அடாப்டரு. நான் அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேனை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் வந்து 12 வோல்ட்டு இதிலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த கூலிங் ஃபேனை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் கூலிங் ஃபேன் தான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிசி 12 வோல்ட்டு 0.3 மில்லி ஆம்பியர்னு போட்டிருக்கு. ஓகே, இது வச்சு நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கேமராவை அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை வந்து கொஞ்சம் நான் நவுத்தி வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிக்விட் இருக்க வாட்டரை இதை சென்டரில் நான் வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் நான் சும்மா உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் காட்டுறதுக்காக நான் வைக்கிறேன். இப்போது இதுக்கான 12 வோல்ட் பவர் சப்ளையும் நான் வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகை வந்து இதாகிறது தெரியும். இதோட வந்து நம்ம ஃபேனும் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா
இந்த சில்னஸோட அந்த ஏர் வந்து இதாகும். இந்த பின்னாடி நமக்கு மேக் ஆகிற அந்த பவர் பின்னாடி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி டைரெக்டாக அப்சர்வ் பண்ணுறது. அப்படியே அந்த காற்று அப்படியே அந்த ஃபேன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது மூலிமா இது ஒன்று வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு சில்னஸ் தெரியல. பட் நமக்கு ஒரு 2 or 3 இந்த மாதிரி வந்து வச்சோம்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஏசி மாதிரி நமக்கு கூலிங் சிஸ்டம் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்சாரோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஏர் கூலர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு நான் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.